நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னி புக்ல இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இது பேஜ் நம்பர் வந்து 126ல இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம சாகுபடிக்கு ஏற்ற மண் வகை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பசலை மண். ஓகேவா? ஸோ இதில் எவ்வளோ இருக்குன்னா 70% மண் இருக்குமா, 30% வந்து களிமண் இருக்கும், இல்லைன்னா வண்டல் மண் இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே சேர்ந்து கூட இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்த காம்பினேஷன் தான் இந்த பசலை மண். இதை வச்சு தான் வந்து சாகுபடிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? எதனால இந்த பசலை மண் வந்து சாகுபடிக்கு ஏற்றது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நல்லா வந்து நீரை தேக்கி வச்சுக்கிறோம். அதே மாதிரி வடிகால் பண்புகள் வந்து மெதுவாக இருக்கும். வடிகால் ஆகிறது, வடிஞ்சு போகிறது வந்து மெதுவாக இருக்கும், தண்ணியை அதிகமாக தேக்கி வைக்கும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இந்த வகை மண்ணில் வந்து மண் துகள்களுக்குள்ளேயே இடைவெளியுடன் நல்ல காற்றோட்டம் இருக்கும். அதனால தாவரங்களோட வேறு வந்து மண்ணில் ஊடுருவி வளர்றதுக்கு ஏதுவாக இருக்கு. அதனால தான் வந்து என்ன பண்ணுது, இந்த பசலை மண் அப்படிங்கிறது சாகுபடிக்கு ஏற்ற மண்ணாக இருக்கு. அது கீழேயே வந்து இன்னும் 3 வகை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு வகை நீருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. அதாவது ஹாலாட் அப்படின்னா என்னன்னா மண்ணில் காணப்படக்கூடிய மொத்த நீர். ஸோ மண்ணில் எவ்வளோ நீர் இருக்கோ அதுக்கு பேர் வந்து ஹாலாட் அப்படின்னு சொல்றாங்க. கிரிசாட் அப்படிங்கிறது என்னன்னா தாவரங்களுக்கு பயன்படக்கூடிய நீர், தாவரத்துக்கு மட்டும் பயன்படக்கூடிய நீருக்கு பேர் வந்து கிரிசாட். எக்கார்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு பயன்படாத நீர். ஸோ இந்த பேரெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது எக்ஸாமில். ஸோ அதனால் மண் வகைகள் அப்படிங்கிற பாடத்தில் இதை 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாலாட், கிரிசாட், எக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாலாட்னா மண்ணில் காணப்படக்கூடிய மொத்த நீர், கிரிசாட் அப்படின்னா வந்து தாவரங்களுக்கு பயன்படும் நீர், எக்கார்டுங்கிறது தாவரங்களுக்கு பயன்படாத நீர். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.